ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவிய தீர்வு இதுவே சட்ட. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவிய தீர்வு இதுவே சட்ட. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலும் இந்த பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் தாமே இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உன்னத நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே நாம் புதிய இதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? பாடி நல்லா துதிக்க தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாரும் சேர்ந்து நல்லா பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே.
இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். ஆமென். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஒரு பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் ஒரு பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் ஆகும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். கரம் கொண்டு ஆமென் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். ஆய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா ஆய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா ஆழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமா என்றும் ஓடுவேன். என்னை அவர் கையில் தந்து ஜீவமா என்றும் ஓடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஹல்லேலூயா praise the Lord. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? Praise the Lord. Glory. Hallelujah. Amen. Praise the Lord. Amen. Thank you, Jesus. Hallelujah. போற்றி துதிப்போம் என்று தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என்று தேவனை புதிய இதயமுடனே ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம்
என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் இதமே, இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆமென். 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 பாடல பாடினது போலவே நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய மாற்றி காணும்படி கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு, ஆமென், ராஜாதி ராஜாவுக்கு ஹல்லேலூயா நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தில் நம்முடைய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்த போகிறதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? Praise you. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சோதரம் பண்ணிக்கே. ஆமென். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் இதமே, இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக, பாதுகாத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை நாம் பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்றதான பாடலை நாம் பாட போகிறோம். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நடத்துதலே ஆனந்தமே பரமா
சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரை இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே. ஆமென். எல்லாரும் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுமா வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுமா வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா புதிய மாதத்துடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்துடைய ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. மாத ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய மாதங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லுவோம். அல்லேலூயா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அல்லேலூயா Praise the Lord, glory, glory, glory. Amen. Praise the Lord, hallelujah. Glory, 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 amen. Praise the Lord, hallelujah. அற்புதமே அவர் நடத்துதலே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Praise you, hallelujah, amen. Praise the Lord. Amen, hallelujah. அநேக வாக்குத்தத்தங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே உண்டு. ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆமே நாம் தியானிக்கிற வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் தான். கர்த்தர்தாமே வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆலோசனைகளுக்காக திறந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, புதிய மாதத்திற்காக, புதிய மாதத்தின் அதிகாலை வேளைக்காக, கர்த்தருக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த ஆராதனைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். வசனங்கள் எங்களை பலப்படுத்தட்டும். மாதம் முழுவதும் நாங்கள் இந்த வசனங்களை தியானித்து போன்ற கரங்களிலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. சிவங்களுக்கெல்லாம் நீங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமேன். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறபடினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பொழுதும் கூட ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஆமேன் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்மா வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பாங்க. வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 37 வசனங்கள் 1 முதல் 9 வரை. 37ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுபுண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள் உங்கள் யாவரையும் கூட அன்பாய் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை ஆரம்பித்து என்ன பண்ணிட்டோம்? 7 மாதத்தை தேவ கிருபையினால் முடிச்சிருக்கிறோம். அப்படி தானே? ஆமேன். 7 மாதத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த நாளிலும் 8வது மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி செல்கிறது, ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது என்கிறது ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்மை புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறபடினாலே அந்த புதிய மாதத்தினுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தாமே கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஒரு சங்கீத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு வசனத்தை என்ன பண்ணுறோம்? வாக்குத்தத்த வார்த்தையாக எடுத்து அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது? ஆற்றுகிறதாய் மாத்திரமல்ல, நம்மை தேற்றி நம்மை நடத்துகிறதாய் இருக்கிறது. அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் சொல்ல முடியும். கடந்த மாதத்திலே, அதாவது ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு நினைவிருக்கிறதா? ஸ்தோத்திரம்.
ஆத்மாவையும் ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விடாய்த்து போன சூழ்நிலைகள், தொய்ந்து போன நிலைமைகள் வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறவராய், நம்மை நிரப்புகிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தையை நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் துரிதமாய் நம்ம அந்த வசனத்தை மட்டும் வாசித்து தியானித்து கடந்து செல்ல போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக எடுத்து நாம் தியானிக்கலாம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5வது வசனம், சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் நம்ம அடிக்கடி வாசிச்சிருப்போம்ல. சங்கீத பகுதி தான் பொதுவாக வேதாத்தை வாசிச்சிங்களான்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவோம்? வாசித்தோம். எதை வாசித்தோம்? சங்கீதம் ரொம்ப சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி டக்குன்னு எடுத்து அதை வாசித்து விட்டு போய்விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சங்கீதத்திலும் அநேக சத்தியங்கள் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஸ்தோத்திரம். தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இந்த காரியங்கள், சங்கீதத்தில் அநேக காரியங்களை அவர் அறிவித்திருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம், 37ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் என்று காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் யாராம்? கர்த்தர். ஸ்தோத்திரம். பல முயற்சிகளை எடுத்தும் அந்த முயற்சிகள் நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறதில்ல? வாய்க்கிறது இல்லை. நிறைய பணம் செலவு செய்தோம், அந்த காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுறதில்ல? நிறைவேறுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். நாட்கள் எத்தனையோ காரியங்களுக்கெல்லாம் நம்ம அப்படி கடந்து வந்திருப்போம். நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன், நிறைய முயற்சி எடுத்துட்டேன், யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்களெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாவற்றையும் செய்து பார்த்தும் என் வாழ்க்கையில் என்ன உண்டாகவில்லை? ஜெயம் உண்டாகவில்லை என்று சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிறதா சொல்லுவாங்க, வச்சதெல்லாம் என்ன பண்ணணுமா? விளங்கணுமா? தொட்டதெல்லாம் தொலங்கணும். வச்சா என்ன பண்ணிடணும்? அப்படியே விளங்கி வந்துடணும். தொட்டதெல்லாம் என்ன பண்ணிடணும்? தொலங்கணும். அப்படி தான் சொல்லி நினைக்கிறோம். நம்ம நினைக்கிற காரியம்லாம் என்ன பண்ணணும்? நடந்து விட வேண்டும். நம்ம எதிர்பார்த்திருக்கிற செயல்களெல்லாம் நடந்து விட வேண்டும். நினைக்கிறோம்ல, யோசிக்கிறோமா? ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாம் பதில் சொல்லலாமே. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் அப்படி தானே நினைக்கிறோம். நான் ஒன்று நினச்சேங்க, ஆனால் நான் நினச்சது என்னது ஒன்று, நடக்கிறது ஒன்றா போயிடுச்சு. நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு என்ன பண்ணலை? நினைக்கவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போய்விட்டது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்து போய்விட்டது, இப்படிப்பட்ட பல இழப்புகள் நடந்து போய்விட்டது. ஒருவேளை இத்தனை நாட்கள் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். வாய்க்காதே போன, வாய்க்காமல் இதுவரை நடைபெறாதிருந்த, இதுவரை செய்யப்படாதிருந்த, இதுவரை அடைபட்டு இருந்த, இதுநாள் வரையிலும் தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அதாவது கர்த்தரை நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் என் காரியத்தை என்ன பண்ணுவாங்க? வாய்க்க பண்ணுவார். எல்லாம் நம்முடைய கரங்களை வந்து நம்ம நெஞ்ச சொல்லணும். ஆண்டவர் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லமா? கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வழியான ஆண்டவர் சொல்ல 2 காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க? முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை. முதலாவது 2 காரியத்தை வைத்து விட்டு தான் 3வது காரியம் தான் என்ன அந்த வசனத்தில் சொல்லப்படுது? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. முதல் 2 இந்த 5ஆம் வசனத்தினுடைய அந்த வசன அந்த சங்கீதங்களில் எல்லாம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதற்கு முன்பாக 5ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இது 2 காரியத்தை நாம் செய்கிற பொழுது என்ன பண்ணுவாராம்? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் அதற்கு வேண்டிய காரியம் வாய்க்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு செய்ய வேண்டிய பதிலும் என்ன பண்ணிடுச்சு? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வழியை என்ன பண்ண வேண்டுமாம்? கர்த்தருக்கு ஒப்புவி. அடுத்தது என்ன பண்ண வேண்டுமாம்? அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ரொம்ப சுலபமான காரியம்தான். நம் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் எதுவுமே எது கிடையாதாம், கடினமானவைகளும் அல்ல, அவைகள் பாரமானவைகளும் அல்ல, எல்லாம் லகுவானவைகள் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. ரொம்ப சுலபமான காரியம்தான். நம்மால் சுமக்க மாட்டாத நுகத்தை ஆண்டவர் நம்மேல் ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, வைத்து அழுத்துகிற தேவன் அல்ல. நம்மால் செய்ய முடியுங்கிறத தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, செய்வதற்காய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? உன் வழி என்ன பண்ணு? கர்த்தருக்கு ஒப்புவி. அடுத்தபடி என்ன பண்ணணுமா? அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ரெண்டு காரியத்தையும் நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டும். நம்முடைய காரியங்கள் ஜெயம் உண்டாக வேண்டும். நம்முடைய செயல்களில் எல்லாம் நாம் என்ன பண்ணணும்? நல்ல செய்கைகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்களை நிச்சயமாக செய்யணும். முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம்? நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அடுத்தது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை நம்முடைய வழிகள் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற வழியை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய வழிகளில் நடக்கணும். சங்கீதம் 128 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தான் என்ன பண்ணுவான்? இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருமான்னு அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது. மனைவி இப்படி இருப்பா, பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாய் சொல்லப்பட்ட முதல் வசனம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வழி இந்த நாளில் எப்படி இருக்கிறது? வழி என்று சொன்னால், இங்கே அண்ணா நகர் போகிறக்கு ஒரு வழி இருக்குது, மார்க்கெட் பக்கம் போகிறக்கு வழி இருக்குது. இங்கெல்லாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் பிரிந்து சென்று நம்முடைய வீடுகளுக்கு போகிறதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது, அப்படி தானே? அந்த வழியை சொல்லவில்லை. நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒரு பாதை. அந்த பாதை, அந்த வழி எப்படியா இருக்கிறது? வசனத்தில் பார்க்குறோம், உங்களுடைய வழிகளை என்ன பண்ணுங்க, சீர்தூக்கி பாருங்கள் என்று சொல்லி. நாம் நடக்கிற வழி சரியான வழியாக இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஆமாம், நம்முடைய பாதை சரியாக இருக்கிறதா? ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் தானே எவ்வளவு வழிகளில் எத்தனை விதமான இடறல்கள், எத்தனை விதமான இடறுதல்கள். நம்முடைய வழி நேராக இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஆமென். வசனம் சொல்கிறது, வழி இதுவே நட என்று சொல்லுகிற சத்தம் என்ன பண்ணுதா? கேட்டுக்கொண்டே இருக்குமாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கென நியமித்திருக்கிற அந்த பாதையில், அந்த வழியில் நம்ம ஓடணும். அப்போ அந்த வழி சரியான வழியாய் நாம் போகிறோமா என்கிறத என்ன பண்ண வேண்டுமாம்? ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வழியை நன்றாய் அறிந்திருக்கிறீங்க, நான் நன்றாய் நடப்பதற்கு என் வழியை எனக்கு என்ன பண்ணுங்க, போதிங்க என்று சொல்ல வேண்டும். சங்கீதம் 32:8 சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிற பொழுது, ஆண்டவரே என்னுடைய வழி என்ன பண்ணணும், சரியாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற நாட்களில் என்னுடைய வழி, என்னுடைய ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஞானஸ்நானம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஏற்ற விதமான வழியாய் நம்முடைய வழியும் இருக்குமே என்று சொன்னால் அதற்கு வித்தியாசம் இல்லை. ஸ்தோத்திரம். உலக மனிதர்களுக்கும் நமக்கும் என்ன பண்ண வேண்டுமா? ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வழிகள் இன்னும் கடந்த நாட்களின் வழிகளைப் போலவே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாதாம்? எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தால் தான் என்ன பண்ண முடியும்? கிடைக்கும். ஸ்தோத்திரம். சாப்பாடு வேணும்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு சாதம் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குல்ல, கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குதுல்ல. சாப்பாடு வேணும்னு டேபிளில் போய் உட்காந்துட்டா டேபிளில் என்ன வரும்? சாதம் வரணும். எப்படி வரும்?
அதற்கு என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்குது. அரிசி எடுக்கணும், அதை கழுவணும், தண்ணியில் குக்கரில் போடுறவங்க, பானையில் போடுறவங்க, அதது முறைகளெல்லாம் செய்து அது சரியான நேரத்தில் அதை வடித்து சரியான நேரத்தில் இறக்கி கொண்டு வந்தால் தான் என்ன பண்ணும்? அது சாப்பாடாய் உருமாறி இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கோம்? அது அப்படியே தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அரிசியாகவே தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காரியங்களை எதிர்பார்க்கணும். என் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாம் என்ன பண்ணதுனால நம்முடைய இருதயத்தில் கையை வச்சு சொன்னோம்ல, அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? நிறைவேற்றுவாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வழியெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வழிகள் பிசகி இருக்குமானால், தாவீது சொல்ல, ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய கால்கள் வழிக்கு போகிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். வழி இதுவே நடன்னு சொல்லப்படுகிற காரியங்கள் எப்பொழுது என்ன பண்ணப்படுகிறதாம்? நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நிறைய நேரத்தில் வழி இதுதான், இதில் தான் நடக்கணும். ஒருவேளை இந்த வழி எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறுகலாக இருக்கும், கொஞ்சம் இடுக்கமாக இருக்கும், ஒருவேளை நம்ம செல்ல முடியாத அளவில் கூட இருக்கும். ஆனால் அதற்குள்ளாகத்தான் ஆண்டவர் போகணும்னு சொன்னால் அந்த வழிக்குள்ளே தான் நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தரிடத்தில் நம்முடைய வழியை ஒப்புவிப்போம். ஆண்டவரே, நம்முடைய வழியில் நடக்க எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கணும். அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். நிச்சயமாய் பிரயாசப்படணும். என்னுடைய ஆண்டவருடைய வழி, நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நாட்கள் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் செய்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவங்களும் செய்கிறாங்க. அதை காட்டில் இன்னும் அதிகமாக கூட செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. ராவிக்குரிய பிள்ளை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வழிகள் என்ன பண்ண வேண்டுமாம்? சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். என்னுடைய வழி இந்த நாளில் எப்படி இருக்கிறது? ஒருவேளை தவறி போயிருக்கலாம், சில நேரங்களில் குறைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தேவையில்லாததை பேசியிருக்கலாம், தேவையில்லாத செயல்களை செய்திருக்கலாம், ஒருவேளை தேவையில்லாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கலாம். ஏதாகினும் ஒரு காரியம், ஏதாகினும் சில காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய வழிகளில் பிசகி இருக்கும் என்று சொன்னால் அந்த வழியை இந்த நாளில் என்ன பண்ணுறேன்? ஒப்புவிக்கிறேன். என்னால் சரி பண்ண முடியாது, என்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சரி பண்ணுங்க, ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா எழுதின புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, 55ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம போகிற வழி சரின்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, உங்கள் வழிகளில் என்ன கிடையாது? என் வழி கிடையாது. என் வழியில் யார் நடக்கிறீங்களோ அவங்க தான் யார்? பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் யார் நடக்கிறாங்களோ அவர்கள் தான் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வழி, நீங்கள் நடக்கிற வழியெல்லாம் என் வழி கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வழிகளில் எதெல்லாம் நம்ம அவருடைய வழிகள் இல்லாமல் எத்தனை காரியங்களை நாம் வழி விலகினவர்களாக இருக்கிறோம். சாட்சி இல்லாமல் போய்விடுகிறது, சாட்சி கெட்டு போய்விடுகிறது. நம்முடைய வழி என்று சொன்னால் அதுதான் நம்முடைய நல்ல சாட்சியின் வாழ்க்கை தான். ஆமை, நம்முடைய சாட்சியின் பாதை. ஆமை, நம்மை குறித்து நாம் வேலை செய்கிற இடம், நம்முடைய சொந்த வீட்டில், நம்ம வீட்டுக்குள்ளார, நம்ம குடும்பத்துக்குள்ளார, நம்முடைய உறவினர்கள் நடுவில், ஒருவேளை நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில், ஒருவேளை நம்முடைய சுற்றத்தார் மத்தியில் நம்மை குறித்து தான், நம்முடைய வழிகளை குறித்து அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வழிகள் எப்படியா இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணுமா? முதலாவதாக அவருக்கு நம்முடைய வழியை ஒப்புவிக்க வேண்டும். ரெண்டாவதாக அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். யார் என்ன நம்புகிறோமோ அது சொல்லுகிறது. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி, நாம் என்ன நம்புகிறோம்? அவரை நம்புகிறோம் என்று சொன்னால் அவர் மூலமாய் நமக்கு எல்லாம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவரை என்ன பண்ண வேண்டுமா? நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை பல நேரங்களில் பல மனிதர்கள் மேலே போயிடுது, மேல் அதிகாரிகள் மேலே போயிடுது. ஒருவேளை நம்ம கையில் இருக்கிறதான வருமானம், இல்லாமல் நம்ம பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட், இவைகள் மேலெல்லாம் நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணோம்? ஒரு நம்பிக்கை இருக்கா, பரவாயில்ல இருக்குது,
அப்புறம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் அவைகளுக்கு மேலாக நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் மேல் மாத்திரம்தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். யார் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ, நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணப்படுவதற்கு கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களாய் கருதப்படுகிறார்கள். அதே அதிகாரம் எரேமியா 17ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். வசனத்தை பார்க்கிற பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மனுஷன் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா எங்கே போயிடுவோமா? கர்த்தரை விட்டு விலகி விடுவோம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தரை நம்புகிற ஒருவரும் என்ன பண்ணதில்லை, வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இந்த நாளில் கூட பல காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். ஆனால் இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானத்தோடு தான் என்ன பண்ணணும், இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். என்ன தீர்மானத்தோடு போகிறோம்? வழியை முதல்ல கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அடுத்தது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். இந்த 2 காரியத்தை நம்ம செய்வோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்திலும் ஆசீர்வாதமாக நடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நிச்சயமாய் விசுவாசித்து தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஒரு தடவை நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை, அந்த வசனத்தை நம்ம சொல்லலாமா? சங்கீதம் 37:5 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. சில வாக்குத்தத்தங்கள் நிபந்தனை இல்லாமல் இருக்கும், சில வாக்குத்தத்தங்களிலே நிபந்தனைகள் இருக்கும், சில கண்டிஷன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆமென். கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சுவாசிக்கணும். ஆமென். உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னு சொன்னா, you have to believe the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆமென். வேத வசனம் சொல் 1ஆம் சங்கீதத்தில் அவன் செய்வதெல்லாம் யார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த வசனங்களை ஆமென் பிரைஸ் தி லார்ட் வாசிக்கிற, தியானிக்கிற, நம்புகிற, விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். God was with him. இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் யோசேப்பு இல்லை, நீங்களும் நானும் கூட செய்கிறவைகளெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடி கர்த்தரை மையப்படுத்தி காணிக்கை செலுத்துவோமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளின்படியே இந்த ஆமென் புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்த நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறதற்காக ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் அவருடைய சகல பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தாவே, ஊழியத்தின் பாதையில் அற்புதம் நடக்கட்டும். ஊழியம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருப்பதாக. கைகளின் பிரயாசங்களையும் வேலைகளையும் செய்கிற அத்தனை பேருடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. பிள்ளைகளுடைய படிப்பு கர்த்தாவே, அவருடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும். அவருடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்து இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படியே இயேசுவோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூடவே இருந்து எங்களுடைய சகல பிரயாசங்களையும் வாய்க்க செய்வீராக. அப்படியே செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையுள்ள பராமரிப்பு வைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமா
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிக்கணும்னா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. God bless you. God be with you. ஆமென், ஆமென், ஆமென்.